அடிக்கடி சொல்கிறது தான் ஐயனார் துணை சீரியல் ஒரு மாதிரி வந்து சோழன் பண்ணுற விஷயங்கள் தவிர எல்லா விஷயங்களுமே நமக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த ஒரு பிரதர்ஸ்குள்ளே இருக்க பாண்டு, முக்கியமாக பாண்டியன், பல்லவன், சேரன் 3 பேருமே வந்து ரசிக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்காங்க. இன்றைக்கி எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எடுத்த உடனே குடுக்குடுன்னு நடேசன் பாட்டு உள்ளார வந்து இடத்தெல்லாம் காலி பண்ணி பேப்பர்லாம் கசக்கி தூக்கி போட, ஏதோ என்னடா பேப்பர்லாம் கசக்கி தூக்கி போடுறான்னு தூக்கி குப்பையெல்லாம் போட்டு நிலா வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்ருக்கு. நிலா அண்ட் சோழனுடைய கல்யாண ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு தான் அவர் மேலே மாட்டுறாரு. அதில் நிலாவோட எக்ஸ்பிரஷன் வேறு பரிதாபமாக இருக்குது. அதனால் அவங்க கடுப்பாகிறாங்க. கடுப்பானாலும் வந்து இந்த பக்கம் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. சோழன் சந்தோஷப்படுறாரு. ஆனால் வந்து சேரனுக்கு ஒரு மாதிரி பாவம் தர்ம சங்கடமாக இருக்குது. சேரன் தர்ம சங்கடப்படுறத தப்பாக புரிஞ்சுட்டு, பாண்டியன் நீங்கள் வந்து எவ்வளோ மோசமாக இருக்கனே, ஒரு கல்யாண ஃபோட்டோ ஆல்பம் வாங்க மாட்டுற, ஃபோட்டோவை மாட்டினா மூஞ்ச தூக்குற, உனக்கு கல்யாணம் நடக்காமல் அவன் பண்ணிட்டாங்கிறது உனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கா, உன்னை எங்கே தூக்கி வச்சிருந்தேன் தெரியுமாங்கிற மாதிரிலாம் காயப்படுத்திட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சோழன் அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் வந்து நிலாவுக்கு காதல் வரும். ஏற்கனவே நான் சொன்ன பொய்யெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் பொய் சொல்லாமல் வீட்டுக்கு பணம் கொடுத்து பொறுப்பாக இருக்க போகிறேன் அப்படி இப்படின்னு பேச, இதெல்லாம் கேட்டு ரசிக்கிறதா வேணாமான் இருக்குது சேரனுக்கு. ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இந்த எல்லா கலைவரங்களுக்கும் இடையில் இப்போ கார்த்திகாவோட வீட்டில் கார்த்திகாவோட அப்பா வந்துடுறாரு. அவர் வரதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணால் துபாயிலேருந்து அவசரமாக வந்துட்டார். என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லி கேட்டால், மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், என் கூட ஒர்க் பண்ணுற சூப்பர்வைசர் பையன் தான், நல்ல பணக்கார குடும்பம், நல்ல குடும்பம், நம்ம ஆளுங்க அப்படி இப்படிலாம் வர பேசுகிறாங்க. டேய் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ கடைசியில் வந்து இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, பேசி முடிவு பண்ணி இப்போ கல்யாணத்துக்கே வந்து ஏற்பாடுகள் பண்ண, அவங்களுக்கு வந்து கார்த்திகா ஃபோட்டோலாம் பார்த்து பிடிச்சிருச்சோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இதுக்கு நடுவில் இங்கே வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கவங்கள எப்பயும் போல் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி சோழனை மற்றவங்க எல்லாத்தையும் எழுப்பி பொறுப்பாக வந்து எந்திரிச்சு வேலையை வாங்கிட்டு இருக்காங்க. நிலா, நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்கண்ணே அப்படின்னு சேரன்ட்ட சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நடேசன் வீட்டு வாசலில் உட்காந்து பீடி குடிக்கிறார். இங்கே உட்காந்து குடிக்கிறதுக்கு உரிமை இல்லை. உங்கள் உடம்பை கெடுத்துக்கலாம், ஆனால் எங்கள் உடம்பெல்லாம் நீங்கள் கெடுத்துக்கூடாது, உங்கள் பிள்ளைங்களை தானே சுவாசிக்கிறாங்க அப்படிங்க. இவர் ஒன்று இங்கிலீஷ்லாம் அவர் பேச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எஞ்சி போங்க, நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்ட்டு சேரன் கூட சோழன் சப்போர்ட்டுக்கு வந்தவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிலா. அவரும் சரி ஓகே அப்படின்னு போய் தனியாக போயிடுறாரு. அதை பார்த்து பாண்டியனும் பல்லவனும் ரசிக்கிறதோட எபிசோட் முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.